இன்னைக்கு வீட்டில் அடிச்சு விட போகிறேன். அதுக்கு ஒரு ஆளை இறக்கி இருக்கிறேன் ரோட்முல்ல இருந்து. வேறு எங்கட அண்ணா தான். இப்போ எத்தனை கிலோவில் சொல்கிறீங்க? 4 கிலோவில். முதல் மாவெல்லாம் போடுறார். இப்போ அந்த மிச்சத்துக்கு வாடு. இது வந்து சீனி. தண்ணிக்க போடுறீங்களா? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறது. அதனால் ஒவ்வொருத்தட்ட சுவை வந்து வித்தியாசமாக இருக்கும். இது உப்பு. கலக்கட்டு உப்பு சுள்ளன் இருக்க வேணுமா? சீனி கணக்க போட்டால் சுகர் முருக விட அது கசிஞ்சு ஒன்றது இருக்கும். உண்மைதான். சமைக்கிறாங்களுக்கு தான் டெக்னிக் தெரியும். இது பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் சாஃப்டாக வர்றதுக்கு. நீங்கள் கணக்க போடையில தான் 4 கிலோ நான் கொஞ்சமாக தான் போடுறீங்க. பேக்கிங் பவுடர் கூட போட்ட முருகு ரொட்டி வந்து உடையும். உப்பு நல்ல நல்ல சுள்ளண்டி இருக்குவேன். நல்ல உரைப்பாக போடணும் உப்பு. இது வந்து எண்ணெய் எல்லாம் கை கணக்கு தான். அளவெல்லாம் பார்த்து செய்ய வேணும். அது தெரியும், குழைக்கும் போது தெரியும். எல்லாத்தையும் போட்டு வடிவம் எல்லாத்தையும் கலக்க வேணும் முதல். அதுக்கு பிறகுதான் தண்ணியை விட்டு விட்டு குழைக்கிறது. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ரொட்டி பதத்தில் எடுக்க வேணும். இது பச்சை தண்ணி, நல்ல குளிர் தண்ணி. என்ன அவிஞ்சு போயிடுமா? இது வந்து இந்த ரூம் டெம்பரேச்சர் தண்ணி. நாங்கள் நார்மல் இந்த பைப்பில் எடுத்துனாங்க. இது வந்து வெறும் அந்த உப்பு தண்ணி கரைச்சது முடிஞ்சது. அதுக்கு பிறகு உப்பு போட தேவையில்லை தண்ணிக்கு. ஏன்னா ஏற்கனவே கணக்காக தானே போட்டிருக்கிறோம். ஐயோ கடவுளே, சரியான கட்டச்சல் தான். கணக்கமாண்டோடியெல்லாம் உடம்புக்கு உடற்பயிற்சி. என்ன ஜிம்முக்கு போட்டால் வேலை ஒவ்வொரு நாள் 4 கிலோ மாவு போட்டா பிசினஸ் மாவு. எத்தனை ரொட்டி வரும் இல்லை? இப்ப உருண்டை பிடிக்கிறல இதுக்கு நீ சுட்டு பார்த்தாதான் தெரியும். இப்ப நீ உருண்டை பிடிக்க இந்த பழங்கஞ்சி குடிக்கிறதையும் காட்டி விடுங்க. உடம்புக்கு நல்லது கஞ்சி குடிங்க நல்லா. ஒரு இஞ்சி இதுல வச்சா எங்களுக்கு சமையல் இருக்கும். ஆனா அதுல வச்சா தான் நல்லா ஊறி வருமா. இப்போ எங்களுக்கு இடப்பற்றாக்குறையால தான் நாங்கள் சட்டிக்க போடுறோம். அல்லது வந்து அதிலே வச்சு விட்டால் நல்ல வடிவாக ஊறி வரும். இது இப்போ நாங்கள் வடிவாக வர எத்தனை மணித்தியாலம் விட வேணும்? 1:30லேருந்து 2 மணித்தியாலம் வரைக்கும் நாங்கள் இதை விட போகிறோம். அதுக்கு பிறகு இதில் பார்ப்போம். இப்போ 2 மணித்தியாலம் முடிஞ்சது. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த மாவை இப்படியே கொட்டி இதை வந்து கத்தியால் வெட்டி இப்போ உருண்டை பிடிக்கிறார். இதை எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு பார்ப்போமே. எல்லாரும் இப்போ உருண்டையும் பிடிச்சி முடிச்சுட்டேன். ரொட்டி மேக்கர் எண்ணிக்க சொல்லலாம். என்ன வேணுமே
2 4 6 8 10 12 14 16 17 20 25 இதுல 30 35 45 அதுக்கு பிறகு 50 55 60 65 இருக்குது. ஆனா இது பெரிய உருண்டை, அதனாலதான் 65 இருக்குது. பெரிய உருண்டை, இது நல்ல பெரிய ரொட்டியா வரும். ஓகே, இப்ப வீசுவேன், அது பாப்போம். போட பிடிச்சி எல்லாம் அடுக்கியாச்சு. இது ஒரு 10 நிமிஷத்தால வீச விழிக்குவோம். இப்படி வச்சுட்டு இந்த கையை இப்படி எடுத்துட்டு இந்த கை இங்கே வரணும். இப்படி வீசுக்குவோம். இங்கே மாடு மாதிரி இப்படி வந்து இது ஏறணும். இது பிஞ்சு இப்படி வந்தோன்னா இப்படி ஒரு மணிகள் இப்படி வரணும். ஓகே, அது வரும்போது காய்ச்சி செய்வா. ஓகே, எண்ணெய் ஓடுது, எண்ணெய் ஓடும். யா யா ஆகல நடுவாக இது வலிக்க கூட சொன்னோம். நான் தர எப்படி இந்த கையை முடிஞ்சு இப்படி பிசுக்கு மணி திருப்பக்கூடாது, திருப்பக்கூடாது. இப்படி எப்படிமா இருக்கு இங்கே பிடிச்சாச்சு. இப்படி ரெண்டாச்சு இப்படி தம்புற நீ இப்படி இந்த கூடாது. இங்கே இப்படியே இப்படியே சுத்தி சுத்தி எடுக்கணும். அப்படிங்க நான் நடக்கிறேன். இப்படி இந்த பாருங்க ரொட்டி மேக்கர். இது நான் இப்படி மாறி செய்யறேன். கைவடம்